ஸ்ரீ குருபியோ நமக. மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நாட்டியச்சோலை பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். போன பகுதியில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? பஞ்சநடை அடவு, இல்லை தட்டி மெட்டி அடவு, இல்லை தட்டு மெட்டு அடவு. அதில் 2 அடவுகள் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? சதுஷ்ரம், த க தி மீ. அதுக்கப்புறம் திஸ்ரம் பார்த்தோம், த கி ட. இன்னைக்கு 3வது அடவு பார்க்கலாமா? இது கண்டம். இதை எப்படி சொல்லுவோம் தெரியுமா? இந்த யாருக்காவது தெரியுமா? ஓகே, இதை த க த கி ட. இந்த கண்டம் 5, நம்பர் 5. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த பஞ்சநடை அடவெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், தட்டுறது மெட்டுறது. ஸோ எப்படி பண்ண போகிறோம்? இன்னைக்கு இந்த அடவை சுசித்ரா பண்ணி காமிக்க போகிறாங்க. தக்க தக்கிட்ட கல்லங் குத்தக்க திக்குத்தக்க ததிங்கென்ன தோம் தா க தா கி ட. 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 தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தம். உங்களுக்கு புரிஞ்சுதா இந்த அடவு? 4ம் 3யும் சதுஷ்ரமும் திஸ்ரமும் பண்ணினா கண்டம் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது 2ம் ப்ராக்டிஸ் பண்ணாதான் இதை ஆட முடியும். இதுக்கு அடுத்த அடவா நம்ம மிஸ்ரம் பார்க்க போகிறோம். மிஸ்ரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஸோ இந்த அடவு மிஸ்ரம் அப்படின்னா 7, நம்பரில் 7. த க தி மீ த கி ட. ஸோ இது 2 விதமாக சொல்லலாம். திஸ்ரம் சொல்லிட்டு சதுஷ்ரம் சொல்கிறது, சதுஷ்ரம் சொல்லிட்டு திஸ்ரம் சொல்கிறது. தக்க திமி தக்கிட்ட, தக்கிட்ட தக்க திமி. யூஸ்வலாக தக்கிட்ட தக்கதிமின்னு சொல்லணும். நம்ம முதல்ல கற்றுக்கும் போது தக்கதிமி ஈஸியாக வரும். அதனால ஃபஸ்ட் அடவு கற்றுன்றதுனால ஃபஸ்ட்டை பண்ணிவிட்டு செகண்ட் அடவை சேர்த்து பண்ணினா 4th அடவு வந்துடும். ஃபஸ்ட் அடவை என்ன கற்றுனோம்? தக்கதிமி. செகண்ட் அடவை என்ன கற்றுனோம்? தக்கிட்ட. இது 2யும் சேர்த்து பண்ணினா 4 and 3 சேர்த்தா 7 வந்துடும். ஸோ நம்ம இப்போ எப்படி பண்ண போகிறோன்னா, முதல்ல தக்க திமி தக்கிட்டன்னு பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தக்கிட்ட தக்க திமின்னு பண்ண போகிறோம். என்ன போகலாமா? அடவு கற்றுக்கிறதுக்கு எல்லாரும் ரெடியா? ரெடி? 1 2. தா க தி மீ தா கி ட. தா க தி மீ தா கி ட. தா க திம்மி தக்கி ட. தக்க திம்மி தக்கிட்ட தக்க திம்மி தக்கிட்ட தக்க திம்மி தக்கிட்ட தக்க திம்மி தக்கிட்ட தம். 3 + 4ன்னு பண்ண போகிறோம். அதாவது தக்கிட்ட தக்க திம்மின்னு அகெயின் பண்ண போகிறோம். திருப்பி ஒரு முறை பார்க்கலாமா? ப்ராக்டிஸ் பண்ணலாமா? ரெடி? 1 2. தா கி ட. தா க தி மீ தக்கி ட. தக்க திம்மி தக்கி ட. தக்க திம்மி தக்கிட்ட தக்க திம்மி தக்கிட்ட தக்க திம்மி தக்கிட்ட தக்க திம்மி தக்கிட்ட தக்க திம்மி தான். இந்த அடவு எப்படி இருந்தது? ஃபஸ்ட் அடவையும் செகண்ட் அடவையும் சேர்த்து பண்ணுறதுக்கு. இப்போது அடுத்த அடவு பார்க்கலாமா? இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.
ப்ராக்டிஸ் பண்ணால் ரொம்ப ஈஸி தான். எப்படி தெரியுமா? அடுத்த அடவு வந்து 9. த க தி மி த க த கி ட. இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், எந்த அடவையும் சேர்த்தா 9 வரும்? ஃபர்ஸ்ட் அடவையும் தேர்ட் அடவையும் சேர்த்தா இந்த 5th அடவு பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அடவு என்னது? த க தி மி த க த கி ட. ஸோ முதல் அடவு தக்கதிமி, மூணாவது அடவு தக்க தக்கிட்ட. சதுஷத்தையும் கண்டத்தையும் சேர்த்து பண்ணினா 5th அடவு. ஈஸி தானே? ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ரெடி? 1 2 த க ரி மி த க த கி ட. த க தி மி த க த கி ட. த க தி மி த க த கி ட. த க தி மி த க த கி ட. த க தி மி த க த கி ட. த க தி மி த க த கி ட. த க தி மி த க த கி ட. இன்னைக்கு பார்த்த அடவு உங்களுக்கு புரிஞ்சுதா? கடந்த பகுதியிலிருந்து இந்த பகுதி வரையும் நம்ம பஞ்சநடையை பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல சதுஷ்ரம், அதுக்கப்புறம் திஸ்ரம், அதுக்கப்புறம் கண்டம், அதுக்கப்புறம் மிஸ்ரம், இப்போ பார்த்தது சங்கீர்ணம். இந்த அடவுகள் நாட்டியத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை டெய்லி ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தாளம் ரொம்ப அழகாக நிற்கும். இதில் இன்னொரு வகையான ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஒரு ஸ்பீடில், ஒரே ஸ்பீடில் நம்ம தாளம் சொல்லிகிட்டே, வாயில் சொற்கட்டு சொல்லிகிட்டே உள்ள ஆடும்போது 3 ஸ்பீட்லேயும் ஆடுறது. சாம்பிளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா? சதுஷத்துலேயே முதல்ல பண்ணலாம். அப்புறம் உங்களுக்கு பண்ண வந்தது இது பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதை திஸ்ரம், கண்டம், மிஸ்ரத்தில் ட்ரை பண்ணலாம். நம்ம என்ன பார்க்க போகிறோம்? கொஞ்சம் வித்தியாசமாக இந்த அடவுகளை வேறு விதமாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக பார்க்கலாமா? சதுஷ்ரம். தல்லங் குத்தக்க திக்கு தக்க ததிங்கின தோம் தா க ரி மி தா க தி 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 மி. இந்த அடவு எப்படி இருந்தது? சேம் அடவு தான். ஒரே ஸ்பீடில் தாளம் போயின்னு இருக்கும்போது, சொல்கட்டு போயின்னு இருக்கும்போது 3 ஸ்பீட்லேயும் ஆடுறது. இந்த முயற்சியை நீங்களும் பண்ணி பார்க்குறீங்களா? உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மீண்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கோ, பயிற்சி பண்ணிகிட்டே இருங்கோ. நம்ம மீண்டும் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.